ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் இந்த குரு அப்படிங்கிறவர் யார், நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போ ஒரு குரு வருவார், இது மனித அறிவுக்கு எட்டாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் பொதுவாகவே நான் யோசிப்பேன். ஒருத்தருடைய வாழ்க்கையில் குரு எப்போ வருவார், அந்த குரு பொதுவாக அது எந்த குருவாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரிங்க, நம்ம அந்த குரு கிட்ட எப்போ போய் அடைவோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அது எது அடிப்படையா வச்சு அந்த குரு நம்மளுடைய வாழ்க்கையில வராங்க அப்படின்றதற்கும் பாபா ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். நீங்க யோசிச்சு பாருங்களேன், எனக்கும் நிறைய வாட்டி இந்த யோஜனை வரும். என்னன்னா, எப்படிங்க பாபா நம்ம கலியுகத்துல மனிதர்களோட மனசுல வரக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்திருக்கா. இந்த பகவத்கீதை எப்படியோ சாய் பக்தர்களுடைய பகவத்கீதை சச்சரித்தம் அப்படின்னு பொதுவாகவே நான் யோசிப்பேன். ஏன் அத்தனை கேள்விகளுக்கும் பதில் அதுல இருக்கு. எல்லாம் நீங்க சச்சரித்தம பொறுமையா உட்கார்ந்து படிச்சு பாருங்க. அது ஒரு முறை 2 முறை இல்ல 100 முறை நீங்க படித்தாலும் இன்னைக்கும் நான் சொல்றது வாரா வாரம் சச்சரித்தா படிக்கிறவங்களுக்கு புரியும். என்னன்னா, சச்சரித்தா படிங்க. நீங்க ஒரு முறையும் படிக்கும் பொழுது அந்த சச்சரித்தம் ஒரு விதமா உங்களுக்கு புரியும். அதுல அவ்வளோ ஹிடன் மீனிங் இருக்கு, அவ்வளோ அந்த மறைந்த அர்த்தங்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை இருக்கு, ரகசியங்கள் அப்படின்னு அத்தனை இருக்கு. அதுல அதை உணரக்கூடிய அந்த பக்குவம் பகவான் நம்மளுக்கு தரணும். அதுதான் நான் வேண்டிப்பேன் எப்பயுமே. இந்த மாதிரி மகான்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதே நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் நீங்க யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனிதனாக பிறக்கிறோம் அப்படின்னா அதுக்கு அவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணுமா, அப்பதான் இந்த ஜென்மத்துல மனிதனாக பிறக்க முடியும். நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த விஷயம் உங்களுக்கு கேட்கறதுக்கு பிரமிப்பாக இருக்கும். இப்போ நீங்க கலியுகத்துல பாத்தீங்கன்னா எத்தனை வருடங்கள் மொத்தமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 4,32,000 வருடங்கள் கலியுகம் மொத்தமும். இந்த 4,32,000 இருக்கு பாருங்க, இத்தனை வருடங்கள் தான் பிரம்மாவோட ஒரு நாள். அப்போ அந்த ஒரு நாள் பிரம்மா எத்தனை பேரை சிருஷ்டி பண்றார், அதுல மனிதனாக நம்ம பிறக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும். அதுவும் இல்லாம இப்பேற்பட்ட குருமார்கள் நம்மளுக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாவே நம்ம வாழ்க்கையில அதற்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த கண்கள் இருக்கு அப்படின்னா கடவுளை பார்க்கறதுக்கு மட்டும்தான் அது பயன்படணும், கெட்ட விஷயங்களுக்கு பயன்படவே கூடாது. அதே மாதிரி நம்ம செவிகள் கடவுள் நாமா மட்டும்தான் கேட்கணும், கெட்ட விஷயம் கேட்கவே கூடாது. நம்ம கை ஒரு சேவை, கடவுளுக்கு சேவை பண்றதுக்கு நம்ம பயன்படுத்தணும், நல்ல விஷயங்களுக்கு தர்ம காரியங்களுக்கு பயன்படுத்தணும், கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது. இதுதான் கடவுள் நம்மளுக்கு எடுத்து சொல்றார். ஆனா நம்மளோ மனித வாழ்க்கை எடுத்து எல்லா விதமான இந்த சம்சார சாகரம் அப்படின்னு சொல்றோம் பாருங்க, 1000 கஷ்டங்கள்னால 1000 தவறுகள் 1000 குற்றங்கள் நம்ம மனசளவுல இருக்கலாம். ஆனா அந்த குருவை நம்ம அடைஞ்சிட்டோம்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே தெரியாதுங்க. அவர் நம்மள வாழ்க்கையில வழிகாட்டிட்டு போயிட்டே இருப்பார். அந்த மாதிரிதான் நான் சொன்ன அந்த லக்ஷ்மி பாய் கணேஷ் கபர்தேக்கும் வாழ்க்கையில எப்படி எல்லாமோ இருந்தாங்க. ஒரு குரு கிடைச்சார், கஜானன் மகாராஜ் அவர்கள். கஜானன் மகாராஜ் சமாதி அடைய போறதுனால நீ சாய்பாபா கிட்ட போ அப்படின்னு சொன்னார். அந்த சாய்பாபா கிட்ட போகும் பொழுது அதே சாய்பாபாக்கு தினம் சாப்பாடு கொடுக்காம லக்ஷ்மி பாய் சாப்பிட மாட்டாங்க. ஏன் பாபா இந்த பேதபாவம்னு கேட்டதற்கு பாபா பதில் சொல்றார். என்னன்னா, லக்ஷ்மி பாய் என்கிட்ட வரும் பொழுது ஒரே நம்பிக்கையோட வந்தா. என்ன, அவளோட குரு கஜானன் மகாராஜ் சொன்னார், நீ என்ன சொன்னாலும் பாபா கேட்பார், நீ என்ன வேண்டினாலும் பாபா அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி கஜானன் மகாராஜ் அவளை வழியமைச்சார். அந்த பிரார்த்தனை அவளுக்கு என்கிட்ட இருக்கும்ல, அப்ப அந்த பிரார்த்தனையை நான் நிறைவேற்றாம எப்படி இருக்க முடியும்? நாங்க எல்லா குருமார்களும் எப்பவும் சேர்ந்துதான் இருக்கோம். அதனால கஜானன் மகாராஜே இது சொல்லியிருக்கார் அப்படின்னா அது நான் நிச்சயமாக பண்ணுவேன். நீங்க நினைச்சு பாருங்க, கஜானன் மகாராஜ் சொல்லும் பொழுது அந்த இடத்துல பக்கத்துல பாபா உட்கார்ந்தாரா? இல்ல. பாபா இஸ் ஆம்னி பிரசன்ட். பாபா எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கார். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பக்குவம் நம்மளுக்கு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மனசு அளவுல இத்தனோண்டு கூட பாபா மேல சந்தேகமே வராது. அந்த பக்தி இப்படி அப்படி கூட அசையாது. பாபா அப்படியே தீர்மானமா இருப்போம் அந்த பக்தியில. அப்போ இதை கேட்ட உடனே லக்ஷ்மி பாய் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அழும்பொழுது பாபா சொல்றார், நீ அழறதுக்காக உன்னோட குரு என்கிட்ட அனுப்பல, நீ எவ்வளோ ஆசையோட இருக்க, எனக்கு நைவேத்தியம் பண்ணதுக்கு அப்புறம்தான் சாப்பிடணும்னு சொல்லி
இந்த இடத்தும் அந்த இடம் எந்த இடத்துக்கும் போகாம இருக்கியே, அந்த பக்திக்கு கொடுக்கிற பரிசு. அதனால ராஜாராம் ராஜாராம்னு சொல்லிட்டே இரு. வாழ்க்கை முழுக்க இந்த ராஜாராம் ராஜாராம் என்ற அந்த மந்திரத்தை கடைபிடிச்சுக்கோ. இது சொல்ற யாருக்குமே கஷ்டம் நெருங்காது அப்படின்னு காதுல மெதுவா சொன்னாராம். இந்த ராஜாராம் ராஜாராம்ன்ற மந்திரம் நம்மளுக்கு பொக்கிஷம். இது அவங்களுக்கு இல்லைங்க, கலியுகத்துல இதை நீங்க தினம் சொல்லி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றங்கள் இருக்கு நீங்க கண்டிப்பா எப்பயாவது என்னை சந்திச்சா அப்ப நீங்க சொல்லுவீங்க. அப்படி இல்லை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க. இது முடியலன்னா மனசார நீங்க உணர்வீங்க. ஏன்னா ராஜாராம் ராஜாராம் சொல்றதுக்கு, கடவுள் நாமா சொல்றதுக்கு இடம் பொருள் எதுவுமே பார்க்க வேண்டாம். ராஜாராம் 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 சொல்லிட்டே இருக்கலாம். இது லக்ஷ்மிபாய் கணேஷ் கப்பர்தேக்கு பாபா கொடுத்த மந்திரம் அவங்க மூலமாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா இதற்கும் நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் அத யாருக்கிட்ட பாபா சொன்னார் அப்படின்னா, ராமச்சந்திர ஆத்மாராம் தர்கத் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மகன் தான் ஜோதீந்திரா தர்கத். இவரை பத்தி நம்ம நிறைய சச்சரித்தால படிச்சிருப்போம் இல்லையா? அந்த ராமச்சந்திர ஆத்மாராம் தர்கத், நான் இந்த முழு பேர் ஒரு வாட்டியும் சொல்றதுக்கு RA தர்கத் அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு புரியறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த RA தர்கத் அப்படின்றவருடைய மனைவி கிட்ட பாபா சொல்றார், இப்போ லக்ஷ்மிபாய் கணேஷ் கப்பர்தே சும்மா வர முடியுமா? ஒருத்தருடைய வாழ்க்கையில சும்மா அந்த குரு போயிடுவாரா அப்படின்னு நம்ம யோசிப்போம். சில பேர் என்கிட்ட, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ஒரு பக்தை என்கிட்ட சொன்னாங்க, என்னன்னா பாபா எனக்கு ஒரு விஷயம் பண்ணவே இல்லைங்க, நானும் எவ்வளவோ பாபா கிட்ட போராடி பார்த்துட்டேன், பாபா அஷ்டோத்திரம் படிச்சு பார்த்துட்டேன், பாபா ஸ்தவன மஞ்சரி படிச்சு பார்த்துட்டேன், எனக்கு பாபா பண்ணல, நான் பாபா சிலையை தூக்கி போட போறேன், எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, பாபா சிலையை வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கஷ்டம் வருதா அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா இது முட்டாள்தனம். நான் ஓப்பனாவே சொல்லுவேன். இது அவங்க கிட்டயும் நான் சொன்னேன். இது எப்படிங்க ஒரு கடவுள் வீட்டுக்கு நம்மளுக்கு கெட்டது பண்ணுவாரா? எந்த தெய்வமும் பண்ணாது. முருகன் இப்படி என்ன நிறைய பேர் அந்த தேவையில்லாம அந்த மிஸ்கான்செப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவையில்லாதது அவங்களே யோசிக்கிறது. கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சுக்கிறது வீட்டுல வச்சுக்க கூடாது யாராவது சொன்னாங்களா? ஒருத்தரும் சொல்லல. எந்த இத்திஹாசம் அப்படி சொல்லுது? எதுவுமே இல்லை. பாபா சிலை எங்க வீட்டுல வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு கஷ்டம். இந்த மாதிரி நினைச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில யூஆர் டிகிங் யுவர் ஓன் பிட். நீங்களே குழி தோண்டி நம்மளே உள்ள போய் படுத்து நம்மளே புதைச்சுக்கிறோம் நம்மள. அவ்வளவுதான். ஒரு மகான் கிட்ட நம்ம எப்ப போய் சேரணும் அப்படின்னு ராமச்சந்திர ஆத்மாராம் தர்கதோட மனைவி கிட்ட பாபா சொல்லியிருக்காரு. என்னன்னா, எனக்கு 6 ரூபா கொடு அப்படின்னு அந்த ராமச்சந்திர ஆத்மாராம் தர்கதோட மனைவி கிட்ட கேட்டிருக்கார் பாபா. அவங்க பாபான்னா அவ்வளோ பைத்தியம் உங்களுக்கு. பாபா பாபா பாபா. அந்த RA தர்கதோட மனைவிக்கு என்ன நம்பிக்கைனா, நம்ம பேசுறது என்ன, நம்ம மனசுல நினைக்கிறது என்ன, பாபா பக்கத்துல இல்லாட்டியும் நம்ம பேசுறது எல்லாம் பாபாக்கு தெரியும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு உண்டு எப்பயுமே. அதனாலேயே அவங்க தங்கமா, அப்படியே தங்கம், தங்கத்தோட மேல வைரம் வைடூரியம் எல்லாம் வச்சுக்கோங்க அந்த மாதிரி. ஏன்னா பாபா மேல அவ்வளோ நம்பிக்கை, அவ்வளோ பயம். அப்ப சொல்றாங்க, பாபா திடீர்னு RA தர்கதோட மனைவி கிட்ட 6 ரூபா கொடு அப்படின்னு கேட்கிறார். கேட்ட உடனே இவங்களுக்கு பயங்கர மனசுல குழப்பம் உண்டாயிடுச்சு. என்னன்னா, உடனே திரும்பி அவங்க கணவர்கிட்ட சொல்றார், அதாவது RA தர்கத் கிட்ட சொல்றார். என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட 6 ரூபாய் இல்லைன்னு தெரிஞ்சு பாபா இப்படி கேட்கலாமா? அப்படின்னா என்ன, மற்றவங்க முன்னாடி நம்மளை பாபா அசிங்கப்படுத்துறாரு தானே அர்த்தம். 6 ரூபாய் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்படியா கேட்பார்? நான் எவ்வளோ நம்புவேங்க பாபாவை. பாபா நம்ம பேசுறது தெரியும், நம்ம பண்றது தெரியும், நம்ம எங்க போறோம் எல்லாமே தெரியும்னு சொல்லுவேன். இப்படி பாபா இருக்கலாமா அப்படின்னு அவங்க மனைவி RA தர்கத் கிட்ட கேட்ட உடனே, ராமச்சந்திர ஆத்மாராம் தர்கத் பாபா கூட இருந்து அவ்வளோ லீலைகளை அனுபவித்த ஒரு பக்தர், அவருக்கு பாபா என்ன கேட்கிறாருன்னு புரியாமையா இருக்கும். அவர் உடனே மனைவி கிட்ட சொல்றார், அம்மா இதுதான் பக்தின்னு நான் சொல்றேன். அந்த பக்தி ஏன் இல்ல? இல்லாதத பாபா கேட்க மாட்டார், உனக்கு தெரியும்ல. அப்ப நீ என்ன சொல்லியிருக்கணும்? பாபா இல்லாததை நீங்க கேட்க மாட்டீங்களே அப்படின்னா என்ன அர்த்தம்னு நீ கேட்டிருக்கணுமே ஒழிய, இல்லாததை பாபா கேட்டுட்டாருன்னு பாபா மேல பழியே போடக்கூடாதுமா, அது தவறு. முதல்ல அந்த விஷயத்த புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்ன உடனே, அப்ப அந்த 6 விஷயம் என்ன அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றார், அந்த 6 விஷயம் அப்படிங்கிறது 6 இன்னர் எனிமீஸ். நமக்குள்ள இருக்கிற 6 எதிரிகள். யார் யாரு? காமம், குரோதம், லோபம், மோகம், ஆசை, பொறாமை, அகங்காரம்னு 6 இல்லைங்க, ஏகப்பட்டது இருக்கும். அந்த மாதிரி முக்கியப்பட்ட இந்த 6 எதிரிகளையும்
நம்ம பாபா கிட்ட கொடுக்கணும். அடுத்தவன் நல்லா இருந்தா பொறாமப்படுறது, அடுத்தவன் ஒரு பொருள் வச்சிருந்தா எனக்கும் அது வேணும்னு ஆசைப்படுறது, தகுதிக்கு மிஞ்சின ஆசை, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா என்ன சொல்றார்? உனக்குள்ள இருக்கிற அந்த 6 பேரையும் கொடுத்துரு. அதுதான் பாபா 6 ரூபாய் தட்சிணையாக கேட்கிறார்னு சொன்ன உடனே அந்த 6 ரூபாய மானசீகமாக அந்த 6 ரூபாயும் கொடுத்து பாபாக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அந்த இடத்துல வேண்டுறாங்க. காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீ நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு விடுறாங்க. உடம்பால, சரீரத்தால, உள்ளத்தால, புத்தியால, மனசால, வாக்கால எல்லாத்துலயும் பாபா என்னோட அகங்காரம், ஆசை, லோபம், மோகம், கோபம் எல்லாத்தையும் உங்க முன்னாடி இப்ப சரணாகதி அடைகிறேன்னு அந்த நொடி துவாரகாமாயில சரணாகதி அடைஞ்சவங்க தான். அதற்கப்புறம் அந்த 6 எதிரிகள் அவங்களுக்கு இத்தனோண்டு இன்னளவுக்கு கூட எட்டி பார்க்கலையாம். இது நடந்த சத்தியம், நடந்த உண்மை. அப்போ பாபா சொல்றார், இந்த 6 ரூபாய் எனக்கு கொடுத்துட்டல்ல, இனிமே நீ பாரு. அந்த குரு எப்போ பொதுவாகவே, இது பாபா சொன்ன உபதேசம், நல்லா கேளுங்க. பொதுவாகவே ஒருத்தனுக்கு, ஒரு பக்தனுக்கு ஒரு குரு கிடைக்கணும் அப்படின்னா இந்த 6 பேரை, 6 ரூபாயை எல்லா மனிதனும் தட்சிணையாக கொடுத்தால் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு குரு நிரந்தரமாக இருப்பார், நானும் இருப்பேன் அப்படின்னு பாபா சொல்றார். இதையெல்லாம் அந்த துவாரகாமாயில எல்லா பக்தர்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தர் ஜோதீந்திரா தர்கர். இதை கேட்டுட்டே இருந்த ஜோதீந்திரா தர்கதை திடீர்னு பாபா கூப்பிட்டாராம். ஜோதீந்திரா ஏன்னா ராமச்சந்திர ஆத்மாராம் தர்கதோட பையன் ஜோதீந்திரா. அப்போ ஏன்னா அவங்க அம்மா கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கார், ஜோதீந்திராவோட அம்மா கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கார், இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கார் ஜோதீந்திரா தர்கர். அப்புறம் திடீர்னு பாபா கூப்பிட்டாராம், ஜோதீந்திரா என் கூட வரியா அப்படின்னு கூப்பிட்டாராம். சரி பாபா நான் வரேன் அப்படின்னு பாபா ஜோதீந்திராவை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனார். கூட்டிட்டு போய் ஒரு வினோதமான ஒரு செயலை பண்ண வச்சார். அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டே இருங்க. பாபா ஒரு விஷயம் பண்றாருன்னா அதுக்கு பல காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும். என்ன லீலை பண்ணார், அந்த இடத்துல என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.